அன்பு நேயர்களே வணக்கம். செவ்வாய்க்கிழமை அமாவாசை. இந்த அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான தினம். நேற்று அற்புதமாக ஒரு பண்டிகையை கொண்டாடினோம், தீபாவளி பண்டிகை. இந்த தீபாவளி பண்டிகை எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான பண்டிகை. பெருமாள் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளி அவ்வளோ விசேஷமாக இருக்குது. சிறப்பு திருமஞ்சனம். திருவரங்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக நம்பெருமாள் அந்த அதுக்கு முத நாளே பார்த்திங்கன்னா எண்ணெயை பெருமாள்கிட்ட வச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி பல கோயில்களில் அந்த எண்ணெயை வீட்டுக்கு எடுத்துகிட்டு அதால் தலைமுழுகிறது ரொம்ப விசேஷம். அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை. இது பிதர்களுக்கான ஒரு நாள். இந்த ஐப்பசி அமாவாசைக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் திருக்குடந்தையில் தான் பார்க்கலாம். திருக்குடந்தையில் லட்சுமி நாராயணன் அப்படின்ட்டு ஒரு அன்பர் இருந்தார். கல்யாணம் ஆகல, அவர் பிரம்மச்சாரி. அவருக்கு பெருமாளை தவிர வேறு எந்த சிந்தனையும் கிடையாது. 24 மணி நேரம் பெருமாள் தான். இந்த குடந்தை பெருமாள் தான். குடந்தை ஆறாமதன் தான். அந்த குடந்தை ஆறாவது பெருமாளுக்கு ஒரு பெரிய ராஜகோபுரம் கட்டணும்னுட்டு அவர் நினச்சார். அவர் சாதாரணமான ஆள். ஆனாலும் எண்ணம் பெருசாக இருந்தது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், பகவான் மேலே பாரத்தை போட்டுட்டு எண்ணம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பகவானே அந்த எண்ணத்தை நம் மூலமாக பூர்த்தி செய்ய வைப்பான். அதனால தான் எப்போ நினச்சாலும் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும், அது ரொம்ப பெரிய எண்ணங்களாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பெரியவர்கள் சொல்வார்கள். இந்த உலகமெல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், பெருமாளுக்கு பெரிய பெரிய கைங்கரியமெல்லாம் பண்ணணும். ஆண்டாள் நினைக்கிறா இல்லையா? ஆண்டாள் 100 தடா வெண்ணெய் வாய் நந்து பராவி வைத்தேன், 100 அண்டா நிறையா வெண்ணெயை கொடுக்குறேன் அப்படின்ட்டு வாயால் சொல்கிறதே ஒரு பெரிய காரியம். சில பேர் வாயால் கூட கஞ்சனாக இருப்பான். அப்படி இருக்கக்கூடாது. எண்ணங்கள் தூய்மையானதாகவும் நல்லபடியாகவும் எல்லாருக்கும் உதவிகரமாகவும் இருக்க வேண்டும். இந்த லட்சுமி நாராயணனுங்கிறவர் பார்த்திங்கன்னா பெரிய ராஜகோபுரம் கட்டணும்னு நினச்சார். இப்போ திருவரங்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய ராஜகோபுரம் எவ்வளவோ மகனியர்களுடைய செல்வங்களை வைத்து கொண்டு கட்டினார்கள். ஆனால் இவர் அன்றாடம் அங்கங்கங்க பார்த்திங்கன்னா ஏதோ யாசகம் செய்து என்னென்னமோ செய்து அந்த கோபுரத்தை கட்டிட்டார். பாக்கி எதில் கவனம் இல்லாததால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டார். ஒரு நாள் வயோதிகம். என்னதான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணாலும் இந்த கர்ம பூமியிலே நம்ம மானிட ஜென்மம் எடுத்ததால் ஒரு லெவலுக்கு மேலே இந்த மிஷின் வேலை செய்யாது. ஆனால் அந்த ஆத்மா இருக்குது இல்லையா, அது பரிசுத்தமானது, தேஜோமயமானது. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அது பெருமாளுக்கே உரியது. பெருமாள் எப்படி வெண்ணையை சாப்பிட்றாரோ அந்த மாதிரி ஆத்மாவை சாப்பிட்டுடுவார். இந்த லட்சுமி நாராயணனுடைய ஆத்மா பிரிஞ்சு போயிடுது. இப்போ அந்த சடலம் கிடைக்குது. அவருக்கு சொந்த பந்தங்கள் யாருமே கிடையாது. கல்யாணம் பண்ணியிருந்தால் மனைவி மக்கள் இருப்பாங்க, யாருமே இல்லை. அப்போ கைங்கரியம் பண்ணணுமே, பிரேத கைங்கரியம் பண்ணணுமே, சரம கைங்கரியம் பண்ணணுமே. அப்போ யாரோ ஒருவர் வருகிறார். அவர் தன்னை ஆறாவதன் என்று சொல்லிக்கொண்டு, நான் இவருக்கு சொந்தக்காரன் என்று சொல்லிக்கொண்டு ரொம்ப முறையாக ரொம்ப கம்பீரமாக அந்த சரம கைங்கரியத்தை எல்லாம் பண்ணி முடித்து விடுகின்றார். மறுநாள் கோயிலில் போய் பார்த்தா, கோயிலில் ஈர ஆடையோடு ஒரு சிராத்தாதிகளை தர்ப்பணாதிகளை சரம கைங்கரியாதிகளை செய்தது போலவே பெருமாள் காட்சி தருகின்றார். அப்போது அவர்களெல்லாம் புரிந்து கொள்ளுகின்றார்கள், இந்த ஆதரவில்லாத இந்த லட்சுமி நாராயணனுடைய அந்த சரம கைங்கரிய பொறுப்பை பெருமாளே ஏற்றுக்கொண்டார். இப்பொழுதும் பார்த்திங்கன்னா சிரார்த்த பெருமாள்னுட்டு இருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் வாரிசு இல்லையோ அவர்களுக்காக பெருமாள் நற்கதி தருவதற்காக தானே சிரார்த்தம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லுவான். சிரார்த்த சம்ரக்ஷகன் என்று பெருமாளுக்கு பெயர் உண்டு. அப்படி இந்த ஐப்பசி மாதத்தில் தான், இந்த அமாவாசையில் தான் இந்த லட்சுமி நாராயணனை நினச்சி சிரார்த்தத்தை எல்லாம் பண்ணார் பெருமாள். அப்படி என்பது குடந்தையிலே தலபுராணம். அந்த கோபுரத்தை கட்டினவர் அவர். பிரகாரத்திலே அவருடைய திருவுருவச் சிலையையும் நாம் தரிசிக்கலாம். அப்படிப்பட்ட அமாவாசையிலே நாம் முன்னோர்களை நினைத்து விரதங்கள் இருக்க வேண்டும். இந்த அமாவாசைக்கு என்ன சிறப்புன்னு சொன்னால், ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம்ங்கிறது துலா ராசி, துலா மாதம். இந்த நாளில் அவசியம் சாயங்காலம் பிது தர்ப்பணம் முடிஞ்சவொடனே விளக்கேற்றணும். பொதுவாகவே இந்த நாளில் பார்த்திங்கன்னா கௌரி விரதம், தீபாவளி நோன்பு என்று கடைபிடிப்பார்கள். கௌரி நோன்பு செய்ய வழக்கமில்லாத வைஷ்ணவாதிகள் அன்றைக்கி அவசியம் மகாலட்சுமி பூஜையை செய்கிறது நல்லது. இதே சாயங்காலத்தில் 5லேருந்து 6 மணி வரைக்கும் மகாலட்சுமியை நினைத்து மகாலட்சுமிக்காக விளக்கேற்றி மகாலட்சுமியை குங்கும அர்ச்சனை செய்து மகாலட்சுமியை நாம் வழிபட வேண்டிய நேரம். ஒவ்வொரு நாள் மாலை நேரமும் மகாலட்சுமி தேவியை வழிபட வேண்டிய நேரம் என்றாலும் கூட இந்த நாள் மகாலட்சுமி பூஜைக்குரிய சிறப்பு. இதனால் என்ன கிடைக்கும்னா குபேர சம்பத்து கிடைக்கும். இந்த மகாலட்சுமியைத்தான் வணங்க வேண்டும் என்று பேயாழ்வார் தம்முடைய 3ஆம் திருவந்தாதியை முடிக்கும் போது
அவர் முதல்ல பெருமாளை பார்க்கல. முதல்ல திருக்கண்டேன் அப்படின்ட்டு ஆரம்பித்து மகாலட்சுமியை தான் பார்க்குறார். மகாலட்சுமி வந்துட்டாலே பெருமாள் அந்த இடத்துல வந்துடுவார் இல்லையா? கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பாடிட்டு முடிக்கும் பொழுது பூமேல் திரு தாமரை மலர் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமின்ட்டு மகாலட்சுமி கிட்ட தான் முடிக்கிறார். அந்த பாசுரத்தை நாம் அவசியம் சொல்ல வேண்டும். இப்போ பாசுரம் என்ன பாருங்கள். சார்பு நமக்கென்றும் சக்கரத்தான் தன் துழாய் தார் வாழ் வரை மார்பன் தான் முயங்கும் காரார்ந்த வானமரு மின்னிமைக்கும் வண் தாமரை நெடுங்கண் தேனமரும் பூமேல் திரு. எப்படி முடிக்கிறார் பாருங்க. நமக்கு என்றும் சார்பு, நமக்கு என்றும் சார்பு என நமக்கு என்றைக்கும் கதி. நம்ம யாரை சார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் மகாலட்சுமியை சார்ந்திருக்கிறோம். மகாலட்சுமி திருவடிகள் தான் நமக்கு தஞ்சம். மகாலட்சுமியை ஒரே ஒரு தரம் அஞ்சலி செய்துவிட்டால் என் பிள்ளைக்கு நான் ஒன்றுமே கொடுக்க முடியவில்லையே என்று நினைத்து கொண்டு அள்ளி அள்ளி அற்புதமான செல்வங்களையெல்லாம் தருகின்ற வள்ளல் மகாலட்சுமி. அதனால் எம்பெருமான் திருவடிகளை பற்றுவதற்கு முன் மகாலட்சுமியின் திருவடிகளை பற்ற வேண்டும். அப்படி நம்முடைய அபராதங்களையெல்லாம் பொறுப்பிக்க வல்ல பெரிய பிராட்டியார் புருஷகாரம். அதனால தான் முடிக்கும்போது தேனமரும் பூமேல் திரு அப்படிங்கிறார். சார்பு நமக்கு என்றும், நமக்கு என்றைக்குமே யார் சப்போர்ட்டு? தேனமரும் பூமேல் திரு. வண்டுகளெல்லாம் மொய்க்கக்கூடிய தாமரை மலரிலே அமைந்த செல்வமாகிய அந்த மகாலட்சுமி பிராட்டியார் தான் நமக்கு செல்வம், நமக்கு சான்று, நமக்கு சப்போர்ட் எல்லாம் சொல்கிறார். நமக்கு புருஷகாரம். தேனமரும் பூமேல் திரு நமக்கு என்றும் சார்பு அப்படின்னு தான் இதை சொல்லணும். இது சக்கரத்தான் தந்துழாய் தார்வாழ் வரை மார்பன் தான் முயங்கும் என்று சொல்லி என்ன அழகான விசேஷணத்தை சொல்கிறார் பாருங்க. ஒரு மின்னல் கருப்பு வானத்திலே பிரகாசிப்பது போல எம்பெருமானாகிய கருத்த மேனியிலே மின்னலை போல் மின்னல் கொடி போல தாயார் இருக்கிறாளாம். அப்படிப்பட்ட தாயாரை நாம் வணங்க வேண்டிய நாள் எந்த நாள் என்று சொன்னால் இந்த நாள். இந்த நாள் தான் நன்மையான நாள். அப்படிப்பட்ட நன்மையான நாளிலே மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரங்களை பாடி மகாலட்சுமியினுடைய நாமாவளியை சொல்லி மகாலட்சுமிக்குரிய பாடல்களை பாடி நம்ம மகாலட்சுமி பூஜையை செய்வதன் மூலமாக நம்ம அன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தங்க காசு இந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம். அன்றைக்கி சாயங்காலத்தில் ஒரு இனிப்பு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி நிறைய பூக்களை எல்லாம் படத்துக்கு போட்டு நம்ம என்ன பண்ணணும்? மகாலட்சுமியை வணங்கி தூப தீப ஆராதிகளை எல்லாம் காண்பித்து அன்னைக்கு அவளை சரணடைய வேண்டும். அப்படி சரணடைந்தால் சார்பு என்றும் நமக்கு அவள்தான். நமக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணக்கூடியவ, புருஷகாரம் செய்யக்கூடியவ. பெருமாள் கோச்சிக்கிட்டாலும் கூட அந்த பெருமாளுடைய சினத்தை சமப்படுத்தி நம்மீது அருள் கருணை காட்டுமாறு செய்யக்கூடியவள் அந்த மகாலட்சுமி தாயார் என்பதனாலே அந்த மகாலட்சுமியை வணங்க வேண்டிய நாள் இந்த அமாவாசை நாள். காலையில் பிதிர் பூஜை, சாயங்காலத்திலே மகாலட்சுமி பூஜை.